ஒரு வகையான பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சி அடையுமாப்பா. ரெண்டாவது 1 மணி நேரத்தில் 8% குறையுமா. மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% திருப்பி ஏறுமா. இப்போ தொடக்கத்தில் 10,000 இருக்குதுன்னா 3 மணி நேரத்துக்கு கழிச்சு எவ்வளோ ஆகுங்கிறேன். ஃபஸ்ட்டு 10,000 10,000 இருக்குது. ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் 5% அதிகரிக்கும். இப்போ 10,000 5%, 1% 100 இன்ட்டு 5 போட்டால் 5% அப்போ 500. ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்தில் 10,500. ஓகேவா. ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்தில் 10,500. அம்மா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 8% குறையுது. இந்த 5% ஏறுது, ப்ளஸ் ஆகுது. இப்போ 8% குறையும். 8% எவ்வளோ? 4% 105. 105 இன்ட்டு 8 போட்டால் 800, 840, 840. 840ல் இதை கழிக்கணும். ரெண்டுமே குறையும். என்னன்னாவும் 0. 10 பேசுனா 6, 4, 4ல் 10, 14, 6, 9, 966. இப்போ நான் அது திருப்பி 10% ஏறுது. இது ப்ளஸ் பண்ணும். இது 10% எவ்வளோ? 9, 6, 6 கூட்டினா எவ்வளோ வரும்? 6, 12, 16, 10, 10,626. அதான் எங்கள் ஆன்சர். அது எப்படி ஃபார்முலா பார்க்கலாமா? 3 மணி நேரத்துக்கு பாக்டீரியா எண்ணிக்கை A = P × 1 + A/100, 1 + B/100, 1 + C/100 போட்டாச்சா. 10,000. 1 இன்ட்டு ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்துக்கு என்ன ஆகும்? அதிகரிக்கும். 5/100. அடுத்த 1 மணி நேரத்துக்கு 1 -100. அடுத்து திருப்பியும் 1 + 100/100 போட்டாச்சா. இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க -2 வளர்ச்சியும் கொண்டுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கழிச்சா 105/100, 92/100, 110/100. இப்போ 0 2 0 சொன்னார். 0 2 0 100 தான். 0 1 0 சொல்லலாமா? ஏதாச்சா அப்படியே என்ன பண்ணோம்? 10 கூட 5 கூட சேர்க்கணும். 10,600.